Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி மட்டன் கிரேவி. அது எப்படி பண்ணலாம்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. 1 கிலோ மட்டன் எடுத்துர்க்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத நம்ம ஃபர்ஸ்ட் வேக போட்டு எடுத்துக்கலாம். வேக போடுறதுக்காக இதில நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போறேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன். ஒரு சிலர் மட்டன் வேக போடும்போது கறி வேகாதுன்னு சொல்லிட்டு உப்பு போடுறதில்ல. நான் எப்போதுமே கொஞ்சோண்டு போட்டு தான் வேக போடுவோம். உங்களுக்கு தேவைன்னா இந்த மாதிரி செய்யும்போது போட்டு வேக போடுங்க. இல்லாட்டி குழம்பு கூட்டி வைக்கும்போது கூட போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் வரைக்கும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம குக்கரில் 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறியை பொறுத்து நீங்கள் விசில் விட்டுக்கலாம். மட்டன் சூப்பராக வந்துருச்சு. 6 விசில் விட்டு எடுத்து நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியுமே நம்ம ஊற்றின தண்ணி அதுக்கு அளவாக இருந்துச்சு. நம்ம கிரேவி பண்ணால தண்ணி நம்மளுக்கு அளவாகவே போதும். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்து செய்ய போகிறேன். அதே நம்ம இதில் சேர்த்துடலாம். எண்ணெய் காய்ச்சதும் 1 ஸ்பூன் சோம்பையும் சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் அளவுக்கு இருக்குது. அதை நான் 1-2 தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கி வந்துடும். நம்மளுக்கு தட்டுறதுக்கு உங்கள்கிட்ட அம்மி இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சோண்டு கறிவேப்பிலையும் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை எடுத்து பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வைக்கும்போது போட்டுருக்கேன். அதனால் இப்போ 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வதக்கிறதுக்கு என்ன நிறைய தேவையில்லைன்னா மட்டன் வேக வச்சு அந்த சூப்பை வச்சு நம்ம இதை வதக்கிடலாம். நான் இப்போது அந்த சூப்பை வச்சு சேர்த்து இன்றைக்கி இதை நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 ஸ்பூனு கரம் மசாலா பொடி. மஞ்சள் ஏற்கனவே நம்ம வேக வைக்கும்போது சேர்த்தனால இப்போ நான் சேர்க்கலை. இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் கறியும் சேர்த்து இதில் ஒன்றா ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு மூடிடலாம். ஏன்னா கறியும் நம்ம ஊற்றின மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போது மட்டனும் மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தேங்காய் பால் சேர்த்துக்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. இன்னும் தேங்காய் பால் சேர்த்தா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கிரேவி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம்.